தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது எனவும், அதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் 19ஆம் தேதி மேலும் ஒரு புதிய காற்றழுத்தம் உருவாகும் வாய்ப்பு உருவாகியுள்ள நிலையில், கடந்த வாரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட மாவட்டங்கள், கொங்கு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. அதேபோல் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சியில் 370 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை 230 மில்லிமீட்டர், தென்காசி 70 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி 60 மில்லிமீட்டர், திருப்பூர் 50 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டு இருந்த நிலையில், நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. அங்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்தது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள காரணத்தாலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வலுவான காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதே நிலை 22ஆம் தேதி வரை நீடிக்கவும் வாய்ப்புள்ளது. சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டம் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது.